ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங்ஸோட ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ப்ராப்ளமில் எனக்கு ரெண்டு இன்புட் கொடுத்துருப்பாங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டு, டீன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டு. ஸோ ரெண்டுமே என்ன டேட்டா டைப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஐசோமார்பிக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ஒரு பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஐசோமார்பிக்காக இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டினா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ, செகண்ட் எக்ஸாம்பிளில் ஃபால்ஸ் இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங் எப்போ நம்ம ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எஸ்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம டீல இருக்க கேரக்டரை வச்சு மேப் பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் ஐசோமார்பிக். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இ இருக்கு, இங்கே வந்து ஏ இருக்கு. ஸோ நான் ஈக்கு பதிலாக ஏவை மேப் பண்ண முடியும். ஸோ இ டு ஏ. ஸோ ஈக்கு ஒன்ஸ் நான் ஏன்னு மேப் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப வேற எந்த கேரக்டருக்கும் நான் ஏவியை மேப் பண்ணக்கூடாது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல் occurrence of character must be replaced with another character while preserving the order of characters. ஸோ அதோட ஆர்டரும் வந்து மெயின்டைன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேரக்டர் வழி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் டீ இருக்கிறத வச்சு. நோ டூ கேரக்டர்ஸ் மேப் டு த சேம் கேரக்டர். ஸோ ரெண்டு கேரக்டர் வந்து எனக்கு சேம் கேரக்டருக்கே மேப் பண்ணக்கூடாது. இப்போ நீ யூ ஏக்கு மேப் பண்ணி ஜியும் ஏக்கு மேப் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கேரக்டர் மேப் டு இட் செல்ஃப். ஸோ இப்போ நான் ஏ இருக்குது அப்படின்னா நான் இங்கேயும் ஏஜிஜின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் திரும்பவும் ஏக்கு ஏவே நான் மேப் பண்ணலாம். அது தப்பு கிடையாதாம்மா. ஸோ அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இ வந்து ஏவால் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜிக்கு வந்து நான் என்ன டி மேப் பண்ணேன் அப்படின்னா திரும்பவும் ஜி வருது. ஜிக்கு திரும்ப டிஏ தானே இருக்கு. ஸோ இஜிஜிக்கு நான் ஏடிடின்னு சொல்லிட்டு என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால இங்கே ட்ரூ வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க F11 இருக்கு, B23 இருக்கு. இங்கே எஃப்க்கு பதிலாக நான் பி ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு எஃப் வந்து பிக்கு மேப் ஆகும். ஒன்னுக்கு பதிலாக டூ ரிப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ B2 வந்துருச்சு. திரும்பியும் ஒன் இருக்கு. ஸோ ஒன்னுக்கு நம்ம என்ன மேப் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி டூ தான் மேப் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ டூக்கு பதிலாக எனக்கு இங்கே த்ரீ இருக்கனால ஒன்னுக்கு த்ரீ மேப் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒன்னுக்கு டூன்னு மேப் பண்ணிட்டோம். ஸோ நோ டூ கேரக்டர்ஸ் மேப் டு த சேம் கேரக்டர் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் படி அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. எனக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால இங்கே பாருங்க பேப்பர் இருக்கு, டைட்டில் இருக்கு. ஸோ பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து டி மேப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கே இன்னொரு பி இருக்கு, அதுக்குமே டி தான் இருக்கு இல்லையா? ஸோ ஏக்கு பதிலாக ஐ மேப் ஆயிருக்கு. ஸோ இக்கு திரும்பவும் எல் தான் இருக்கு, யூனிக் கேரக்டர். அதனால எல் இருக்கு. ஆருக்கு இ. ஸோ இங்கே கொடுத்துருக்க கேரக்டர்ஸ்க்கு நான் வேற சிமிலராக இருக்க கேரக்டர்ஸ், அதாவது டீல கொடுத்துருக்க கேரக்டர்ஸ் வச்சு என்னால் மேப் பண்ணி ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால இது ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங். அதுதான் ட்ரூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதோட லென்த் எது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரைன்ட்ல வந்து டீயோட லென்த் எஸோட லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆஸ்கி கேரக்டர்ஸ் வந்து இதில் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட லாஜிக் எப்படி சால்வ் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் பண்ணலாம். இன்புட்ல தேர்ட் டெஸ்ட் கேஸ்ல எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பேப்பர் டைட்டில்னு ரெண்டு இன்புட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? ஸோ அதோட அவுட்புட் ட்ரூ வந்திருக்கு. ஸோ இதே நம்ம எப்படி லாஜிக்கலாக பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு பேப்பருங்கிற இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரை நான் போயிட்டு அந்த கேரக்டருக்கு நான் டீல இருக்க கேரக்டர்ஸோட மேப் பண்ணுவேன். எதுக்கு மேப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து இப்போ சப்போஸ் நான் பி வந்து டீன்னு சொல்லிட்டு மேப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த எஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரையும் டீல இருக்க கேரக்டரையும் ஒன் பை ஒன்னா பண்ணும்போது நான் டீங்கிறத மேப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பி வந்து டீக்கு தான் மேப் ஆயிருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிரும் மேப்ல போடும்போது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பி வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மேப் பண்ணி வச்சிருக்க கேரக்டரோட ஈக்குவலா இருக்கணும். சப்போஸ் திரும்பியும் எனக்கு வந்து இந்த பிக்கு வந்து வேற ஏதாவது கேரக்டர் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு வந்து அது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகணும். அதனால தான் நம்ம மேப் மெயின்டைன் பண்றோம். ஸோ பிக்கு வந்து நான் டீனு மெயின்டைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கேரக்டருக்கு போறேன். ஏ இருக்கு. ஸோ ஏவோட கேரக்டர் வந்து ஆல்ரெடி இந்த மேப்ல இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆல்ரெடி மேப்ல இருந்ததுன்னா அதோட வேல்யூ என்ன டி. ஸோ டி எடுத்து எனக்கு ஏ கூட இப்போ இருக்கிற கேரக்டரும் டி தான் வருதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி எனக்கு மேப்ல இல்லவே இல்லை. ஸோ ஏ எடுக்கிறோம். நம்ம இங்க இதோட கேரக்டர் என்ன ஐ. ஸோ ஐ வந்து நான் இதுக்கு மேப் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க திரும்பவும் பி வருது. ஸோ பி ஆல்ரெடி மேப்ல இருக்கா? ஆல்ரெடி இருக்கு. பியில் மேப் இருக்கு. மேப்ல பி இருக்கு. ஸோ அதனால பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற வேல்யூ என்ன? இதுவும் வந்து டி தான். ஸோ அதனால ரெண்டு ஈக்குவலாக இருக்கறனால எனக்கு ஆல்ரெடி மேப்ல பி இருக்கிறனாலையும் இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கனாலையும் நம்ம வந்து திரும்பவும் வந்து மேப்ல போட தேவையில்ல. ஆல்ரெடி கேரக்டர் இல்லைன்னா தான் போடணும். ஸோ பி வந்து இதுக்கு போயிடும். ஈக்குவலாகவும் இருக்கு. அதனால நெக்ஸ்ட் கேரக்டர் போகும். ஈக்கு போகும். ஸோ ஈக்கு போகும்போது ஈயோட கேரக்டர் என்ன? எல். ஸோ எல் இங்கேயும் வந்து நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மேப்ல ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டர் ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணுவோம். மேப்ல இல்ல. ஸோ அதனால இ போட்டாச்சு. ஓகே. ஓகே. இந்த மாரி நம்ம இது வந்து ஒரே ஒரு மேப்ல சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்ப எனக்கு பிஏஇஆர் வந்து
டிஏஎல்இல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. சப்போஸ் இன் கேஸ் எனக்கு இன்னொரு அவுட்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு இன்புட் இருக்கு. இதே மாரி சால்வ் பண்றதுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்ப இந்த கேஸ்ல எனக்கு எதுவுமே இருக்கல்ல. அதனால சப்போஸ் நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்ப நான் இன்னொரு கேஸ் இதே மாதிரி நான் சொல்றேன். ஸோ அதுக்கு பார்க்கலாம். ஸோ அந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் பிஏன்னு இருக்கு. ஸோ இன்புட் வந்து ஏஏன்னு இருக்கு. ஸோ பிஏல இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து ஏஆல ரீப்ளேஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ நான் இப்ப எனக்கு இங்க என்ன வரும்? ஓகே. பி இருக்கா? ஸோ பியோட கேரக்டர் என்ன ரிப்ளேஸ் ஆகும்? ஏ ரிப்ளேஸ் ஆயிடும். ஏ வந்துரும். அதுக்கப்புறம் ஏ போடும்போது எனக்கு ஏ ஆல்ரெடி மேப்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அப்ப ஏ வந்து ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி இல்ல சாரி. அதனால ஏ வந்து திரும்பி இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்கும் நம்ம என்ன மேப் பண்ணிருவோம்? ஏன்னே மேப் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஏன்னே இருக்கும். மேப் பண்ணிருவோம். இங்கேயும் எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ ஆயிடும். பட் ஆனா இது ட்ரூ கரெக்ட்டா? தப்பு. ஏன்னா, எனக்கு பிக்கு வந்து ஆல்ரெடி ஏ மேப் ஆயிடுச்சு. திரும்பவும் நம்ம ஏக்கு ஏவுன்னு மேப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பிக்கு மேப் ஆனனால சேம் கேரக்டர் கேனாட் பி மேப் டு 2 கேரக்டர்ஸ். அதனால ஒரே கேரக்டர் நம்ம 2 கேரக்டர் மேப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம 2 மேப் யூஸ் பண்றோம். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னொரு மேப் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல இது ட்ரூ வந்தாலும் கூட நம்ம திரும்பியும் ரிவர்ஸ்லயும் செக் பண்ணோம். அதாவது டீல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா எஸ் கூட மேப் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த மேப். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கிறோம். ஏ வந்து எனக்கு எது கூட மேப் பண்ணியிருக்கு? பி கூட. ஸோ ஏ வந்து பி யோட மேப் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. திரும்பவும் ஏ வருது. ஸோ செகண்ட் கேரக்டர் இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா? இந்த ஏ வருது. ஸோ இந்த கேரக்டருக்கு ஏ வரும்போது, திரும்ப ஆல்ரெடி எனக்கு மேப்ல இருக்கான்னு செக் ஆகும். ஆல்ரெடி மேப்ல இருக்கு. பட் ஆனா என்ன கேரக்டர் இருக்கு? பி இருக்கு. பட் ஆனா இப்ப எனக்கு கரண்ட் கேரக்டர் என்னது? ஏ. ஸோ அப்ப இந்த இடத்துல எனக்கு ஏ வரனாலயும், எனக்கு ஆல்ரெடி இருக்க மேப்போட வேல்யூவோட ஈக்குவலா இல்லாதனாலயும், எனக்கு இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் ஆகணும்? ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதனால இப்ப இதுக்கு வந்து எனக்கு கரெக்ட்டா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ 2 மேப் நம்ம ஏன் யூஸ் பண்றோம்ன்றது இந்த லாஜிக்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப இதுல போயிட்டு நம்ம அதே மாரி 2 மேப்லயுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ அப்ப அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, டீல இருக்க கேரக்டர்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம எஸ்ஸுக்கு மேப் பண்ணுவோம். ஸோ டீல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட்? டி இருக்கு. ஸோ அது வந்து பி கூட மேப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஐ இருக்கு. ஐ வந்து ஏ கூட மேப் ஆயிருக்கு. திரும்பவும் டி இருக்கு. டி ஆல்ரெடி எனக்கு மேப்ல இருக்கு. பி கூட தான் இருக்கு. ஸோ அதனால பி இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து டி ஆல்ரெடி இருக்கிறனால நம்ம திரும்பியும் மேப்ல போட மாட்டோம். மேப்ல இல்லைனா தான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கேயுமே மேப்ல இல்லைனா தான் இன்சர்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல இன்சர்ஷன் நடக்காது. இங்க வந்து செக் பண்ணுவோம். ஆல்ரெடி இருக்கிற கேரக்டர் வந்து ஆ ஏ வரும்போது எனக்கு ஏவே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். சாரி ஏங்கிற கேரக்டர் இதுல மேப்ல இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏ இருக்கு. அதனால அதோட வேல்யூ பிங்கிற வேல்யூ நம்மளுக்கு இப்ப கரண்ட் வேல்யூ ஏ கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஏங்கிற ஏவோட வேல்யூ தானே இப்ப கரண்ட் வேல்யூ. ஏன்னா ஏ இந்த ஏக்கு இந்த பி, இந்த ஏக்கு இந்த ஏ. ஸோ அப்ப ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதாவது ஆல்ரெடி இருக்கு வேல்யூ மேட்ச் ஆகாதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஐ இருக்கு. ஸோ ஏ போட்டாச்சு. அடுத்து நம்மளுக்கு டி இருக்கு. டி ஆல்ரெடி மேப்ல இருக்கு. 2மே ஈக்குவலா இருக்கனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து எல் இருக்கு. ஸோ எல் வந்து எது கூட எல் மேப்ல இல்ல ஆல்ரெடி. ஸோ எது கூட மேப் பண்றோம்? இ கூட. ஸோ ஆல்ரெடி இதுலயும் மேப்ல எல் இல்ல. ஸோ வேல்யூ செக் பண்ண வேணாம் போட்டுறலாம். அதுக்கப்புறம் ஆர் இருக்கு. இ கூட மேட்ச் ஆகும். ஸோ இ வந்து ஆல்ரெடி இதுல மேப்ல இல்ல. ஸோ இ போட்டு நம்ம ஆர் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. நடுவுல எங்கேயுமே கண்டிஷன் ஃபெயில் ஆகல. 2 மேப்லயுமே எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு. இது முடியும்போது. நடுவுல எங்கேயாவது எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளோதான் இதோட லாஜிக். இத அப்படியே நம்ம கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எனக்கான ஸ்டாட்டிக் மெத்தட். இதுக்குள்ள தான் நான் இம்ப்ளிமெண்டேஷன் எழுதப் போறேன். ஸோ ஒவ்வொரு இன்புட்க்கும் என்ன டைப் ஆஃப் அவுட்புட் வரணுங்கிறத நம்ம இங்க கமெண்ட்ல குடுத்துருக்கோம். ஸோ பேப்பருக்கு, எக்குக்கெல்லாம் ட்ரூ வரணும். பட் ஆனா இந்த ஏபிங்கிறதுக்கு ஃபால்ஸ் வரணும். அதுக்கப்புறம் இந்த ஃபூ பார்க்கும் ஃபால்ஸ் வரணும். ஏன்னா எஃப் வந்து எனக்கு பி கூட மேப் ஆயிருக்கு. ஆனா ஓ வந்து ஏ கூட மேப் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஓவும் ஏ கூட மேப் ஆகணும். பட் ஆனா ஆர் கூட மேப் ஆயிருக்கு. அதனால ஃபால்ஸ் வரணும். அதே மாரி தான் இங்கேயும். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி நம்ம இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? 2 மேப் மெயின்டெயின் பண்ண போறோம். ஒரு மேப் எதுக்கு? எஸ்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் எது கூட மேப் பண்ணுங்கிறத மெயின்டெயின் பண்றதுக்கு. இன்னொரு மேப் எதுக்கு? டீல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம எஸ்ல இருக்க கேரக்டர்ஸோட மேப் பண்றதுக்கு. ஸோ 2 மேப் வேணும். ஒரு மேப் இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஷ் மேப் யூஸ் பண்றோம். ஸோ ஹாஷ் மேப் ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு கீ வேல்யூ மேப்னா வந்து கீ இருக்கும், வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ கீ வேல்யூ 2மே நம்ம என்ன வைக்க போறோம்? ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ் தான் வைக்க போறோம். ஸோ அதனால கீயோட டேட்டா டைப் வந்து கேரக்டர்.
கம்மா வேல்யூவோடதும் கேரக்டர். ஸோ அது ரெண்டுமே நம்ம வச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு மேப் ஒன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப் ஆஃப் அதேதான் கேரக்டர் கம்மா கேரக்டர். ஸோ நம்ம மேப் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஸ்ட்ரிங்கோட லென்த் செக் பண்ணுமா? இப்போ சப்போஸ் இதோட லென்த்தே ஈக்குவலா இல்லைன்னு வைங்களேன், கண்டிப்பா என்னால மேப் பண்ண முடியாது. ஒரு கேரக்டர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா. ஸோ அந்த கேஸ்ல எனக்கு ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். பட் ஆனா கொஸ்டின்ல என்ன குடுத்துட்டாங்கன்னா, எனக்கு வந்து ஈக்குவலா தான் இருக்கும் லென்த்ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து செக் பண்ண வேணாம். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல அவங்களே குடுத்துட்டாங்க. ஓகே, நான் ஹாஷ் மேப் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்க பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுங்கிறனால எரர் காட்டுது. நான் ஸோ அதனால பை டிஃபால்ட் எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். நடுவுல எந்த கண்டிஷனுமே ஃபெயில் ஆகலைன்னா எனக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகும் ஃபைனலா. அதனால அத நம்ம குடுத்துட்டோம். ஸோ இது மேப் 1. செகண்ட் மேப் 2 ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்ணல, டிக்ளேர் பண்றோம். ஸோ இங்க மேப் 2 பண்றோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்ப வர இன்புட் என்னென்ன வரும்னு பார்க்கலாம். இப்ப எஸ்ல வந்து என்ன இருக்கும்? எஸ்ல இருக்கிற இன்புட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்த அதே கேஸ் எடுத்துக்கலாம். பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பர். டீல வந்து என்ன இருக்கும்? டைட்டில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் தான் ஐட்ரேட் பண்ண போறோம். ஒவ்வொரு கேரக்டர் எடுத்து மேப்ல போடுறதுக்கு. ஸோ அதனால ஃபார் int I is equal to 0, I less than எதோட லென்த் வரைக்கும் ரன் ஆகும்? இண்டெக்ஸ் s டாட் லென்த் வரைக்கும் I ப்ளஸ் ப்ளஸ் பண்றோம். இப்போ நம்ம என்ன செக் பண்றோம்? இந்த கேரக்டர் pங்கிற கேரக்டரையும் அதோட வேல்யூ என்னவோ போட போறோம். இந்த tல இருக்க கேரக்டரை போட போறோம். ஸோ இந்த கேரக்டர் எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? ஐல தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன பண்ண போறோம்? char ch1 is equal to s dot caret of I. ஓகேவா? ஸோ இதுல என்ன கிடைக்கும் எனக்கு? இதுல தான் எனக்கு வந்து pங்கிற கேரக்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப char ch2 is equal to இது என்ன கேரக்டர் நம்ம எடுக்க போறோம்? p எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கேரக்டர் எடுக்கணும்? இந்த tங்கிற கேரக்டர் எடுக்கணும். ஸோ இதுல எந்த ஸ்ட்ரிங்ல இருந்து எடுக்கணும்? tங்கிற ஸ்ட்ரிங்ல இருந்து. ஸோ t டாட் கேரட் ஆஃப் I. ஸோ இதுல வந்துட்டு எனக்கு என்ன கிடைச்சிரும்னா t கிடைச்சிரும். t கிடைச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணோம்? எந்த மேப்ல நம்ம இதை மேப் பண்ணி போட போறோம்? இந்த மேப் 1ல போட போறோம். ஸோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணோம்? ஆல்ரெடி எனக்கு இதுல வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். ஸோ அப்போ இருக்கா மேப்ல ஒரு பர்டிகுலர் கீ இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு கீ தான் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். இந்த p தான் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம் இல்லையா? pக்கு tங்கிற கேரக்டர் மேப் பண்ண போறோம். ஸோ p இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? contains key. So if map1 dot contains key ch1 ஆல்ரெடி கண்டெய்னா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிற லாஜிக் நம்ம உள்ள எழுதுவோம். இல்ல ஆல்ரெடி எனக்கு கேரக்டர் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுங்கிறது நம்ம இங்க எழுதுறோம். ஆல்ரெடி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கீயே இல்ல அந்த மேப்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? திரும்பவும் அந்த மேப்ல நம்ம வேல்யூ போட்டுருவோம். மேப் 1 டாட் புட் என்ன கேரக்டர்? ch1 அதோட வேல்யூ வந்து ch2. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குன்னா வேல்னு கொடுக்குறேன். ஸோ தட் ch2ங்கிறது வேல்யூன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி எனக்கு மேப்ல இருக்கு வேல்யூ கீ இருக்கு ch1 இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணோம்? பர்டிகுலர் கேரக்டரும் நம்மளுக்கு இப்போ கரண்டா வர வேல்யூவும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணோம். அதனால இஃப் map1 டாட் கண்டைன்ஸ் கீ அண்ட் எனக்கு இதோட வேல்யூ எடுத்து நான் மேப்ல 1ல இருக்க வேல்யூ எடுக்கிறேன். அப்போ எப்படி இருக்கணும்? map1 டாட் கெட் ஆஃப் அந்த பர்டிகுலர் கீ கெட் ஆஃப் ch1 நாட் ஈக்குவல் டு அதோட வேல்யூ இங்க எனக்கு என்னன்னு கிடைச்சிரும். மேப் டாட் கெட் ஆஃப் ch1 எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு ch2 வேல்யூ இருந்ததுன்னா ஓகே, நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் இந்த இடத்துலயே? ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன்னா வேல்யூ மேட்ச் ஆகலைன்னா எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த லூப் முடியும் போது எனக்கு ஆல்ரெடி எனக்கு எல்லாமே ஹைட்ரேட் ஆகி எனக்கு வேல்யூ இருந்து நடுவில் எங்கேயாவது ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும். இல்லைன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். மேப் 1 ஃபுல்லாக ஹைட்ரேட் பாப்புலேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மேப் 2ல பண்ணணும் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ இதே கோட் தான். பட் நம்ம இதில் என்ன வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணுவோம்? என்னென்ன கேரக்டர்ஸ் நம்ம போடுவோம்? டி டாட் லென்த்
டி டாட் லென்த் வரைக்கும் ஆக்சுவலாக ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும், எந்த லென்த் வேணால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் கேரக்டர் 1 எடுக்கும்போது நம்ம டீலேருந்து எடுக்கணும். டி டாட் கேரட் ஆஃப் ஐ எடுத்துட்டு சிஹெச் டு வேல் வந்து எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐலேருந்து எடுக்கிறோம். நம்ம என்ன செக் பண்ணுறோம், மேப் 2 கண்டைன்ஸாக இருந்துச்சா, கண்டைன்ஸ் கீ CH1 இருக்குது அண்ட் மேப் 2 டாட் கெட் ஆஃப் CH1 நாட் ஈக்குவல் டு CH2 வேலை இருந்ததுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இல்லாட்டினா மேப் 2 டாட் புட் CH1 CH2 வேல். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு செகண்ட் மேப்பு எல்லாமே வந்து பாப்புலேட் ஆகிடும். கரெக்டான லாஜிக் வச்சு பாப்புலேட் ஆகிடும். நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக்கில் இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு இப்போ இந்த டெஸ்ட் கேஸ்க்கு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்திருக்கு. இங்கே வந்து ஓகேவா? ஸோ ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ நம்மளுக்கு கோடில் இருக்கிற லாஜிக்கும் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு கரெக்டாக இந்த லாஜிக் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கோடு வந்து நம்ம அப்படியே லீட் கோடில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆகுதான்னு. ஸோ டிஸ்கஸ் பண்ண அதே கோட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை அப்படியே ரன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆகிடுச்சு, சப்மிட் பண்ணலாம். எல்லா 48 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். ஏன் ஆர்டர் ஆஃப் என்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்குமே நான் ஈச் ஒன்ஸ் தான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்ட்ரிங் எஸ்ஸை ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஸ்ட்ரிங் டீயை ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.